வணக்கம் நேர்களே, இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், கேரளால வயநாடு டிஸ்ட்ரிக்ட்ல திருநெல்லி கோவில் அப்படின்னு ஒன்று இருக்கு, மகாவிஷ்ணு கோவில். அந்த கோவிலுடைய தேவசம் போர்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோயிலுடைய பணத்தை அங்க இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல ஒரு 5 கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல எஃப்டி போட்டு வச்சிருந்திருக்காங்க. சரி, அந்த எஃப்டி ஆன மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சிருச்சுல்ல, அந்த பணத்தை திரும்ப கொடுங்கன்னு கேட்டப்போ கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இல்ல இப்ப இல்ல அப்புறம் தரோம் அது இதுன்னு போட்டு இழுத்தடிச்சிருக்காங்க. இந்த மேட்ரு ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்ல இருந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிடுச்சு. உச்சநீதிமன்றம் இதுக்கான தீர்ப்பையும் கொடுத்திருக்காங்க. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படிங்கிறனால தான் ஃபர்ஸ்ட் அந்த நியூஸ் உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக இந்த நியூஸ் எடுத்திருக்கோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருநெல்வேலி தேவசம் போர்டு அந்த கோயில் பணத்தை கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல பணத்தை எஃப்டில போட்டிருக்காங்க. அது மெச்சூரிட்டி டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தை திரும்ப கொடுங்கன்னு கேட்டோன்னே அவங்க கொடுக்கல. அதை எதிர்த்து தேவசம் போர்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஹைகோர்ட்ல கேஸ் போடுறாங்க. ஹைகோர்ட்ல அந்த 5 கோஆபரேட்டிவ் பேங்க்ஸும் 2 மாசத்துல முழு தொகையும் திருப்பி கொடுங்க அப்படின்னு ஹைகோர்ட் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. ஆனாலும் இந்த உத்தரவை எதிர்த்து 2 கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. என்ன நடந்திருக்கு, எங்களுடைய பணத்தை கொடுங்கன்னு கோயில் போய் கேட்டதுக்கு இப்போதைக்கு கொடுக்க முடியாது, அப்புறம் தான் தருவோம் அது இதுன்னு சொல்லி இந்த கேஸ் எடுத்துட்டு அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுடைய பெஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோவில் பணத்தை நீங்க எப்படி பேங்க் நடத்துறதுக்கு யூஸ் பண்ணலாம், உங்களால பணத்தை கொடுக்க முடியல அப்படின்னா அதை சொல்லுங்க, அதுக்கு என்ன நடவடிக்கையோ அதை சொல்லுங்க, இந்த பணத்தை எடுத்து வச்சு நீங்க உங்களுடைய கோஆபரேட்டிவ் பேங்கை எப்படி டெவலப் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. பேங்க் சைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பணத்தை நாங்கள் திரும்ப கொடுத்துட்றோம், பட் இப்போ நாங்கள் கொஞ்சம் நிதி நெருக்கடியில் இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னோன்னையும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கோஆபரேட்டிவ் பேங்கை காப்பாற்றுறதுக்கு கோயில் பணம் தான் உங்களுக்கு கிடைச்சதா, உங்களால் நிதி நெருக்கடியில் இருந்து தப்பிக்க முடியல அப்படின்னா அதுக்காக கோவில் பணத்தை எடுத்து யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோவில் பணம் கோவிலுக்கு தான், அது எந்த பேங்கையும் காப்பாற்றுறதுக்காக யாரும் உங்களுக்கு பணம் கொடுத்துடல, நீங்க அந்த டைம் முடிஞ்சோடனே அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருக்கணும், ஏன் கொடுக்கல, இதை நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சைட்ல இருந்து பிரஷர் போட்டிருக்காங்க. ஆன் த அதர் சைடு கோவில் தேவசம் போர்டு கிட்ட சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, இவங்க தான் கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரியுதே, இந்த மாதிரி கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல ஏன் கொண்டு போய் நீங்க பணத்தை போடுறீங்க, அதுவும் கோவில் பணம் அப்படிங்கிறதுனால நீங்க கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும்ல, இதை விட பெட்டரான ஒரு நேஷனலைஸ் பேங்க்ல நீங்க வந்து எஃப்டி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தரப்புல இருந்து தேவசம் போர்டு கிட்டையும் கேள்வி கேட்டிருக்காங்க. சொல்லிட்டு பேங்க்ஸ் கிட்ட டெபாசிட் உங்களுக்கு வரல அப்படிங்கிறதுக்காக நீங்க இந்த தேவசம் போர்டோட பணத்தை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அது உங்க பிரச்சனை, பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. நீங்க கிரெடிபிலிட்டி பில்ட் பண்றதுக்காக கோவில் பணத்தெல்லாம் நீங்க யூஸ் பண்ண முடியாது, ஸ்டாப் டூயிங் திஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ், இந்தியாவில் விமான போக்குவரத்து அப்படிங்கிறது கடுமையாக பாதிச்சிருக்கு. அது ஒரு கனவு அப்படின்னு இருந்த விஷயம் தாண்டி இப்போ எல்லாரும் நிறைய பேர் ஃப்ளைட்ஸில் போக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் மறுபடியும் அது ஒரு ட்ரீம் சுச்சுவேஷனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உருவாயிருக்கு. இண்டிகோவில் நடந்த ப்ராப்ளம் காரணமாக லாஸ்ட் மினிட் ஃப்ளைட்டோட காஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 90,000 1 lakh இந்த ரேஞ்சுக்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது நான் சொன்னது எதுவுமே இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ் கிடையாது, டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கல்கட்டா டு மும்பை நீங்கள் லாஸ்ட் மினிட்ல ஃப்ளைட்டை புக் பண்ணணும் அப்படின்னா 90,000 rupees ஸ்பைஸ் ஜெட்டில். மும்பை டு புவனேஸ்வர் நீங்கள் லாஸ்ட் மினிட் புக் பண்ணணும் அப்படின்னா ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் 84,400 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெங்களூரு டு டெல்லி 80,000 90,000 வரைக்கும் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் புக் பண்ணா இருக்கும். ஜென்ரலாக இந்த லாஸ்ட் மினிட் புக்கிங் அப்படிங்கிறது ஆக்சுவல் ஃபேர் ஒரு 5,000 ரூபாய் இருந்தது அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல நீங்கள் புக் பண்ணீங்க ஒரு 2 டைம் 3 டைம் இருக்கிறதுக்கு நம்ம பார்த்துருப்போம். ஒரு 5,000 ரூபாய் அப்படின்னா ஒரு 15,000 ரூபாய் 12,000 ரூபாய் 13,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்போ 6 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம், இந்த என்டையர் கிரைசிஸ் வர்றதுக்கு முக்கியமான ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தா இண்டிகோவுடைய பைலட் பற்றாக்குறையும் அவங்களுடைய க்ரூ ஷார்டேஜும் தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த அளவுக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்பட்டாலும் டிராவல் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சர்ஜை பார்க்கும்போது நார்மலா தெரியல, இந்த இடத்தை யூஸ் பண்ணி இந்த ஒரு கிரைசிஸை யூஸ் பண்ணி ஃப்ளைட் கம்பெனிஸ் எல்லாம் அதிகமாக லாபம் சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்களோ அப்படின்னு நாங்கள் சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்லி டிராவல் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விமான பயணம் அப்படிங்கிறது மிக முக்கிய சேவையாக மாறி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல ஒரே ஒரு ஏர்லைன் 65% ஆஃப் த மார்க்கெட் ஷேரை கையில் வச்சிருக்கிறதன் காரணமாக தான் இந்த அளவுக்கு ஒரு டிஸ்ரப்ஷன் வந்திருக்கு அப்படின்னு நம்பப்படுது. ஸோ இண்டிகோவுடைய மார்க்கெட் ஷேர் அதிகமாக இருக்கிறது தான் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளமுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரயில்வே சைடு இருந்து அதிகமாக நாங்கள் ட்ரெயின்ஸை விடுறோம், குறிப்பாக டிசம்பர் 6 and 7க்கு அதிகமாக ட்ரெயின்ஸ் விடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 37 ட்ரெயின்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, 116 அடிஷனல் கோச்சஸ் நாங்கள் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்தியன் ரயில்வே தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த 2 நாட்களுக்குள்ள 114 எக்ஸ்ட்ரா ட்ரிப்ஸ் அக்ராஸ் இந்தியா நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஃப்ளைட்டில் ஒரு ஃப்ளைட் கம்பெனியில் பைலட் இல்லை, க்ரூ ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது
ரயில்வேஸ் வரைக்கும் பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றது கவனிக்க வேண்டிய விஷயம். இனிமேலாவது இந்த ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம். ஆன் த அதர் சைட் பேசஞ்சர்ஸ் எல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஒரு எமர்ஜென்சிக்கு தான் நாங்க கிளம்புறோம் ஃபிளைட் பிடிச்சு. அப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல 10,000 ரூபாய் டிக்கெட் 60,000 ரூபாய் கொடுத்தா என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல பிரைஸ் கேப்பிங் அப்படின்னு ஒன்று இருக்கணுமா? அதுக்கும் கவர்மெண்ட் உள்ள இன்டர்வெயின் பண்ணி அந்த பிரைஸ் கேப்பிங் மெக்கானிசம் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நினைச்சீங்க அப்படின்னா வாட் யூ திங்க் அபவுட் இட்? நீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ வந்து வேகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்தியா சைனா எல்லையில அதாவது எல்ஏசி சீனா ஸ்பை ரோபோட்ஸ் வச்சு அதை கண்காணிக்கிறாங்க, அதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வீடியோவில் இருக்கிறது ஒரு ஹியூமனாய்டு ரோபோட் மாதிரி, ஒரு ஆள் உருவம் மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு பள்ளத்தாக்கில் சீன எல்லை பகுதியில் தனியாக நின்றுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ தெரியுது. அதை வந்து பலரும் வந்து ரோபோட்டிக் கார்ட், ஸ்பை ரோபோட், சர்வேலன்ஸ் ரோபோட் அப்படின்னு சொல்லி நிறைய அதை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதோடைய உண்மை என்ன அப்படிங்கிறது கவனிக்க வேண்டியது இருக்கு. இதை பற்றி இந்தியாவோ அல்லது சைனாவோ அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலையும் இப்போ வரைக்கும் அதோடைய உண்மைத்தன்மையை அவங்க உறுதி செய்யலை. ஆனா இது வந்து சொல்லக்கூடிய நிபுணர்கள் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு எக்யூப்மென்ட் ஸ்டாண்ட் மாதிரி தெரியுது, இல்லைன்னா ஒரு விஷுவல் இல்லூஷன் மாதிரி இருக்கு, இல்லைன்னா ஒரு டீகாய் ஸ்ட்ரக்சரா கூட இருக்கலாம். சைனா வந்து இன்னும் அவங்களுடைய ஹியூமனாய்டு ரோபோட்ஸை வச்சு இந்தியன் எல்லையில அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் தரப்புல இருந்து ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. பட் அதுதான் உண்மையா? உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சைனா இப்போதைக்கு ஏஐ சர்வேலன்ஸ், அட்டானமஸ் ட்ரோன்ஸ், ரோபோட்ஸை வச்சு ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் எல்லாம் உருவாக்கி அதை டிப்ளாய் பண்ணுற ஒர்க்கில் இறங்கிட்டாங்க. இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். அப்படி யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் எஸ், தே ஆர் யூசிங். இந்தியா சைனா பார்டரில் இல்லை, ஆனால் சைனா இப்போ வியட்நாம் எல்லை பகுதியில் வந்து ஹியூமனாய்டு ரோபோட்ஸை வந்து வச்சு ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அந்த ரோபோட்டுடைய பேர் வந்து வாக்கர் S2 ஹியூமனாய்டு ரோபோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூலை 2025 இந்த ரோபோவை வந்து சைனா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன சொல்றாங்கன்னா, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரீப்ளேஸ்மெண்ட் பேட்டரி சிஸ்டம் கொண்ட ஒரு ஹியூமனாய்டு ரோபோட். கஸ்டம்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், பார்டர் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இதை வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சைனா தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப நேரத்துக்கு அட்டானமஸாக சர்வேலன்ஸ் பண்ணக்கூடிய ரோபோ இது அப்படின்ற தகவலும் வந்திருக்கு. டிசம்பர் 2025 இந்த ரோபோக்களை வந்து அவங்க பார்டர் செக் பாயிண்ட்ஸ்லையும், கஸ்டம்ஸ் ஏரியாலையும், ஸ்டீல், காப்பர், அலுமினியம் ஃபேக்ட்ரிஸ்லையும் பேட்ரோல் செய்யறதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற தகவல் ஏற்கனவே வந்திருந்ததுனால இப்ப எல்ஏசி பகுதியில அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் எழுந்திருக்கு. ஸோ அதை பத்தி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இல்லை அப்படின்னாலும் இந்த ரோபோவை அவங்க எல்ஏசியில் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு எந்த ஒரு டெக்னிக்கல் ப்ரூஃபும் இல்லை. சைனாவும் இந்தியாவும் அதை இன்னும் உறுதி செய்யவில்லை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட். ஸோ லெட்ஸ் சி. ஆனால் வியட்நாம் பார்டரில் சைனா இதை வந்து டிப்ளாய் பண்ணி ட்ரையல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு வார்னிங் சிக்னல். ஸோ லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.